மார்கழி 21ஆம் நாள் திருப்பாவை 21ஆம் பாசுரம் ஏற்ற களங்கள். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. இப்பாடலின் விளக்கம். ஏற்ற களங்கள்னா ஏற்ற அப்படின்னா நிறைய கலங்கள். கணங்கள்னா அந்த பால் கரைந்து ஒரு இதுவில் வைப்பாங்க பார்த்தீங்களா, கிண்ணம். அந்த பெரிய கிண்ணம், அந்த ஏற்ற கலங்கள், அந்த பெரிய அந்த குண்டா ஃபுல்லாக ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. கீழேருந்து மேலே அப்படியே மீதளிப்ப. அது அப்படியே வழிதான். அந்த கணங்கள்லேருந்து அந்த குண்டாலேருந்து பால் ஃபுல்லாக இருக்குது. அந்த பால் ஃபுல்லாக அப்படியே வழிதான், வெளியே அப்படியே மேலே பீச்சிட்டு வழிதான். ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. மாற்றாரே பால் சொரியும். மாற்றாதேனா நிறுத்தாமல் பால் சொரியும். பாலை கறக்கிற வள்ளல் பெரும்பசுக்கள். வள்ளல்னா பெரிய செயல்கள், நிறைய பெரிய செயல்கள் செஞ்சவங்க. அது பெரும் பசுக்கள், ரொம்ப பெரிய பசுக்கள். மனசளவுலையும் பெரியது, உடல் அளவிலும் பெரியது அப்படின்றாங்க. வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்றப்படைத்தான்னா இந்த இவ்வளோ செல்வங்களை படைத்த அந்த நந்தகோபர் இருக்கார்ல, ஆற்றப்படைத்தான் அந்த இவ்வளோ செல்வங்களை படைத்த நந்தகோபர் அவருடைய மகனே அறிவுராய். மகனே அறிவுராய் யார்? அவருடைய மகனை, எந்த மகனை சொல்கிறாங்க? சின்ன பையனை சொல்கிறாங்க. சின்ன பையன் யார்? கிருஷ்ணர். அந்த ஆற்றப்படைத்தானுடைய மகனே அறிவுராய். ஊற்றமுடையாய் பெரியாய். ஊற்றம் உடையாய்னா ஒரு சர்வ வல்லமைகள், வலிமையான, அந்த வலிமை கொண்டவர் அப்படின்றாங்க. சர்வ வல்லமை, ஊற்றம் உடையாய். இந்த சர்வ வல்லமை கொண்டவரே பெரியாய். பெரியாய்னா ரொம்ப பெரியவரே அப்படின்னு அர்த்தம். பெரியாய், இந்த உலகத்துக்கே பெரியவர். பெரியாய் உலகினில் அப்படின்றாங்க. தோற்றமாய் நின்ற சுடரே. இந்த உலகத்தில் எங்களெல்லாம் காணணும், எங்களுக்கெல்லாம் அருள் செய்யணும்னு சொல்லிட்டு தோற்றமாய் நின்ற சுடரே. ஒரு உருவமாக எங்களுக்கு முன்னாடி நின்று சுடரே. சுடரேனா விளக்கே அப்படின்றாங்க. விளக்கேனாலே நம்ம ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் விளக்குன்னு சொல்லுவோம். இப்போது ஒரு பொண்ணு, இப்போ எதனா ஒரு வீட்டில் கல்யாணமாகி ஒரு பொண்ணு வருதுன்னா எங்கள் வீட்டு குத்து விளக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படின்றாங்க. இப்போ கிருஷ்ணரை எழுந்துக்க சொல்றாங்க. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். மாற்றார் உனக்கு வழித்துளைந்துன் வாசற்கண். மாற்றார்னா எதிரிகள், பகைவர்கள். அந்த மாற்றார் உனக்கு வழித்துளைந்து, அவங்களுடைய வலிமை, அந்த அவங்களுடைய வலிமையானது, அவங்களுடைய சக்தி எல்லாமே, அவங்களுடைய சில பேர்லாம் ஆட்டிடியூட் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் விட்டுட்டு வழித்துளைந்து உன் வாசற்கண், உன்னுடைய வாசற்படியில் ஆற்றாது உன் அடிபணியும் மாப்போலே. உன்னுடைய வாசற்படிக்கு உன்னுடைய காலில் விழுந்து ஆற்றாது உன் அடிபணியும் மாப்போலே. உன்னுடைய காலில் விழறதுக்கு வந்திருக்காங்க. போற்றியாம் வந்தோம். அது போற்றி, உன்னை பற்றி போற்றி பாடுறதுக்கு, உன்னை பற்றி பல்லாண்டுன்னு உன்னை வாழ்த்தி பாடுறதுக்கு நாங்கள் வந்தோம். புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். புகழ்ந்து பாடுறதுக்கும் நாங்கள் வந்தோம். புகழ்ந்துனா நீ அப்படி பண்ணியிருக்க, இப்படி பண்ணியிருக்க, அப்படிப்பட்ட இவன் இப்படிப்பட்டது அப்படின்ற மாதிரி புகழ்றதுக்கும் வந்திருக்கோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். இந்த பாசுரத்தை இப்போ சேவிக்கலாமா? ஏற்ற களங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். மாற்றார் உனக்கு வழித்துளைந்துன் வாசற்கண். ஆற்றாது உன் அணிபணியும் மாப்போலே. போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மற்ற பசங்களும் இந்த மாதிரி உங்கள் பசங்களும் இந்த மாதிரி நல்லா பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பசங்களுக்கும் இந்த வீடியோவை காட்டுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.